இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசி என்பவர்கள் மேலும் கும்பராசி என்பவர்கள் மீனராசி என்பவர்கள் இவங்களுக்காண்டி இந்த வார ராசி பலன் 12/8/2024 18/8/2024 வரைக்கும் என்ன நடக்கும்னு பார்த்துடலாம். முதல்ல மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தின் காரணமாக புதிதாக கற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வயதாகிருச்சுன்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தவறாக நினைக்கிறீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் மிகுந்த உற்சாகமும் நல்ல உடல் உழைப்பும் கொண்டிருப்பீங்க. அதனால் நீங்கள் கூர்மையான மற்றும் சுறுசுறுப்பான மனதுடன் எதையும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் சந்திரனின் 9வது வீட்டில் கேது கிரகம் இருக்குது. இந்த வாரம் உங்கள் வழியில் வரும் அனைத்து திட்டங்களிலும் முதலீடு செய்வதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கணும். வாய்ப்புகள் வருவதற்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசிய சதி இருக்கலாம். அதன் விளைவுகள் நீங்கள் எதிர்காலத்தில் தாங்க வேண்டி வரும். இந்த வாரம் உங்களுக்கு நெருக்கமானவர்களோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ உங்களிடம் மிகவும் விசித்திரமாக நடந்துக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் சில அசௌகரியங்களை உணர்வீங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்கொள்வதில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்கலாம். இந்த வாரம் அலுவலகத்தில் உள்ள மற்றவங்கள்ட்ட ஒவ்வொரு விதமான சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டே பின்னரே நீங்கள் கையாள்வது பொருத்தமானதாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றா நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. நல்லது என்பதை நிரூபிச்சுக்கிறங்க. ஏன்னா நீங்கள் எதையாவது வலுக்கட்டாயமாக சொல்வீங்க, அந்த சூழ்நிலை உருவாகும். அதன் காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகளில் சிக்கிக்கிருவீங்க. இந்த ராசி மாணவர்கள் தங்கள் ஆடம்பரங்களை நிறைவேற்ற இந்த வாரம் தங்கள் படிப்பை தவிர தங்கள் நேரத்தை செலவிடலாம். இருந்தாலும் அதன் எதிர்மறையான விளைவுகளை நீங்கள் உணரும் நேரத்தில் அது ரொம்ப தாமதமாகிடும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் 44 முறைவும் ஆண்டாயன மகனு ஜெபிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், 11ஆம் தேதி வலுவான திறமைகளை வளர்த்துக்கிருவீங்க. அதன் மூலம் வெற்றி காண்பீங்க. கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலம் வெற்றி தான் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள். உங்கள் புத்திசாலித்தனத்தை கொண்டு நீங்கள் நிறைய சாதிக்கலாம். உங்கள் சுயமுயற்சி மூலம் உங்கள் செயல்களில் வளர்ச்சி காண்பீங்க. புதுமையான முறையை கையாள்வதன் மூலம் உங்கள் இலக்குகளில் வெற்றி பெறலாம். 14ஆம் தேதி மிகவும் அனுகூலமான நாள். நம்பிக்கை உணர்வு அதிகரிக்கும் நாள். செழிப்பான நாள். அமைதியாக உணர்வீங்க. 15ஆம் தேதி மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீங்க. உங்கள் மகிழ்ச்சி கண்டிப்பாக பெருகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிருவீங்க. அனுகூலமான நாள். நம்பிக்கை உணர்வு அதிகரிக்கும். உங்கள் வெற்றிலக்கை நோக்கி நீங்கள் வீரநடை போடுவீங்க. செயல்களில் வளர்ச்சி ஏற்படும். செழிப்பான நாள். 14ஆம் தேதி மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தேவையின் முன்னுரிமை அறிஞ்சு அதன்படி செயல்படுவீங்க. அதிக பொறுப்புகள் இருக்கும். 16ஆம் தேதி 17ஆம் தேதி நீங்கள் அமைதியாக இருக்க கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் பார்த்து மகிழ்வீங்க. உங்கள் அன்றாட செயல்களில் கவனம் செலுத்துங்க. சுமாரான வாரம். மகர ராசி அன்பர்களுக்கு 3இல் ராகு இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி புறம் பேசுவாங்க. அது உங்கள்கிட்ட யாராச்சும் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் அமைதி குறையும். இனம் புரியாத மன உணர்வு உண்டாகும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனிக்குடித்தனம் போன வாரிசுகள் வீடு வந்து சேருவாங்க. சிலர் வீடு வாகனம் பிள்ளைகளின் திருமண படிப்பு இந்த சுப செலவிற்காக கடன் வாங்குவீங்க அல்லது கடன் வாங்கி பழைய கடனை சமாளிப்பீங்க. பல வழிகளில் வருமானம் வந்தாலும் உபரி பணம் இல்லை. அப்பப்போ பணத்தட்டுப்பாடு தான் இருக்குது. ஆரோக்கியத்தை அதிகரிக்க மாற்றுமுறை வைத்தியத்தை நாடுவீங்க. நிச்சயித்த வரனிடம் அதிகம் பேசுவதை தவிர்த்துருங்க. புதிய சொத்துக்கள் வாகனம் சேரும். சொத்துக்கள் மதிப்பு உயரும். பிள்ளைகளின் நலனில் அதிக கவனம் செலுத்துவீங்க. அவங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிரி தொல்லைகள் இருக்கும். திருமண தடையாகலும். சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வயதான சுமங்கலிகளுக்கு பாத பூஜை செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், கும்பராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் கும்பராசி என்பவர்களுக்கு உங்கள் சந்திரனின் 8வது வீட்டில் கேது தேவன் இருக்கார். இந்த நேரத்தில் எவருடைய உடல்நலம் குன்றியும் முன்னேற்றம் கண்டு மன உளைச்சலிருந்து விடுபடலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர் இந்த சூழ்நிலையில் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்க முடிஞ்சவரை அவங்கள கவனித்து
அவர்களுடன் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யணும். இந்த வாரம் நீங்கள் நிலம், ரியல் எஸ்டேட் அல்லது கலாச்சார திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டி வரும். ஏன்னா இந்த திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு இந்த நேரம் ரொம்ப சிறந்த கலவையை உருவாக்கி கொடுக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகளை நழுவ விடாமல் அவற்றை முழுமையாக பயன்படுத்திக்கிறணும். இந்த வாரம் வீட்டுக்கு விருந்தினர்கள் திடீர் வருகை கூடும். இதனால் குடும்ப சூழலில் அமைதி நிலவும். இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் சுவையான பதார்த்தங்களை சமைச்சு சாப்பிட முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாலை நேரத்தை பார்த்தீங்கன்னா விருந்தினரோடு நீங்கள் செலவிடக்கூடும். திடீர் வருகையால் உங்கள்கிட்ட மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உருவாகும். நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் அனைத்து பணிகளும் முடிஞ்சிட்டதாக திருப்தி அடைவீங்க. உங்கள் ஆவணங்களை மூத்த அதிகாரிகள்கிட்ட கொடுப்பதை தவிர்த்திருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஆவணத்தையும் மீண்டும் சரிபார்ப்பது நல்லது. கல்வித்துறையில் இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தேர்வுகளில் சிறப்பான பலனை பெறுவாங்க. ஏன்னா தொடக்கத்திலேயே பெரும்பாலான மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவாங்க. அதனால் அவங்க வெற்றியும் பெறுவாங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஓம் சிவ ஓம் சிவ ஓம் அப்படின்னு தினமும் 21 முறை ஜபிக்கணும். கும்பராசி அன்பர்களுக்கு சவால்கள் நிறைஞ்ச வாரம். அதனால் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு அம்சங்களில் கண்டிப்பாக நீங்கள் பங்கு கொள்வீங்க. துடிப்பான நாளாக 13ஆம் தேதி இல்லை. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும். கஷ்ட நேரங்களில் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தணும். உங்கள் செயல்களின் முடிவுகள் நிச்சயமற்ற தன்மை இருக்கும். 14ஆம் தேதி நீங்கள் விரைஞ்சு செயலாற்றுவீங்க. இன்று விரைஞ்சு முடிவெடுக்க நல்ல மனநிலையில் இருப்பீங்க. மொத்தத்தில் சிறப்பான நாள். 15, 16 இந்த தேதிகளில் சாதகமான நாளாக இருந்து நன்மை அளிக்கும். முக்கிய முடிவுகள் எடுத்தீங்கன்னா நன்மை பயக்கும். 17ஆம் தேதி உற்சாகமான மாறுதல்களை பார்ப்பீங்க. இனிமையான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள இன்றைய நாளை பயன்படுத்திக்கிறணும். கும்பராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமையும். நீங்கள் உங்கள் ராசியில் வக்ர சனிக்கு சூரியன், புதன், சுக்கிரன் பார்வை இருக்குது. அதனால் ரொம்ப அழகாக தெரிவிங்க. புதிய சிந்தனைகள் மேம்படும். சமூக பணிகளில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். தடைப்பட்ட சில பணிகளை செஞ்சு முடிப்பீங்க. வருமான உயர்வால் சேமிப்புகள் அதிகரிக்கும். எதிர்காலம் குறித்து சில தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. வீடு கட்ட, கார் வாங்க முயற்சி செய்வீங்க. நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குடும்ப நிம்மதிக்காக கோபத்தை வெல்லும் சூட்சுமத்தை கற்றுக்குருவீங்க. வெளிநாட்டு ஒப்பந்தங்களை குறித்த நேரத்தில் முடிச்சு கொடுப்பீங்க. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை சற்று தள்ளி வைங்க. வேலையில் சிறிய மன அழுத்தம் மற்றும் டென்ஷன் ஏற்படும். பிறர் சொல்வதை கேட்டு மனதை குழப்பாதீங்க. எதற்கும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் தான் வெற்றி உண்டாகும். கைபேசியை கவனமாக கையாளணும். சிலருக்கு திருமண வாழ்க்கை மன நிம்மதியை கூட்டும். பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு சுமங்கலி பூஜை செய்யணும். மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கேது கிரகம் உங்கள் ராசியிலேயே சந்திரனின் 7வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணிக்க வேணாம். முடிஞ்ச வர மது அருந்த வேணாம். ஏன்னா உங்கள் நெருங்கியவர்கள் அல்லது நண்பர்கள் திடீரென்று உங்களை விருந்துக்கு அழைப்பாங்க. தேவைக்கு அதிகமாக ரசிப்பதற்கு மது அருந்தி உங்கள் ஆரோக்கியத்தை தொலைக்காதீங்க. இந்த வாரம் சனி உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் இருக்குது. வாகனம் ஓட்டினீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் வாகனம் ஓட்டையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொலைபேசியில் பேசுகிறது, வேகமாக ஓட்டுறது, போக்குவரத்து விதிகளை மீறுவீங்க. அதற்காக அதிக அபராதம் செலுத்த வேண்டி வரும். நிதி இழப்பை ஏற்படுத்துவதை தவிர உங்கள் நேரத்தையும் வீணடிக்க வேண்டி வரும். இந்த வாரம் உங்கள் தாயாரின் உடல்நிலை நல்லா இருக்கும். அதனால் பல கவலைகளில் இருந்து விடுபடுவீங்க. இதனோடு இந்த வாரம் உங்கள் தந்தையும் வேலையில் முன்னேற பல வாய்ப்புகளை பெறுவாங்க. இந்த சூழ்நிலையில் குடும்பத்தில் இந்த நேர்மறையான சூழ்நிலையின் நல்ல விளைவு வீட்டு சூழலில் மகிழ்ச்சியை கொண்டு வர உதவும். இந்த வாரம் வேலையில் இருக்கும் மற்றவங்க நீங்கள் செய்ய விரும்பாத எந்த ஒரு வேலையையும் செய்யும்படி கட்டாயப்படுத்துகிறீங்க. இந்த நேரத்தில் உங்கள் இயல்பில் சில சுயநலம் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் உங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உங்களுக்கு கீழே பணிபுரியும் பணியாளர்களுக்கு சில பயனற்ற வேலைகளை கொடுப்பீங்க. இந்த வாரம் மாணவர்கள் ஆராய்ச்சி துறையிலும் முன்னேறணும். இந்த சூழ்நிலையில் இதற்காக நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே ஆய்வுப் பொருட்களை சேகரிப்பீங்க. இல்லைன்னா பின்னாடி அவசரமாக நீங்கள் பல விஷயங்களை மறந்துடலாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிரகஸ்பதியே நமகன்னு தினமும் 21 முறை ஜபிக்கணும். இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
13ஆம் தேதி எதிர்பார்த்த பலன்கள் இல்லை. மின் சாதனங்களை பயன்படுத்தையில் கவனமாக இருக்கணும். வாகனம் ஓட்டையில் கவனமாக இருக்கணும். தியான பயிற்சி ஆறுதல் அளிக்கும். 14ஆம் தேதி சற்று மந்தநிலை இருக்கும். உங்கள் செயல்களை ஆற்றையில் கவனமாக இருக்கணும். உறுதி மற்றும் சிறப்பான திட்டம் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. 15ஆம் தேதி சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டி வரும். மகிழ்ச்சி குறைஞ்சிருக்கும். யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்ளணும். 16ஆம் தேதி நீங்கள் அதிக நேரம் செயல்பட வேண்டி வரும். அதிக பொறுப்புகள் இருக்கும். பணியில் மூழ்கி இருப்பீங்க. 17ஆம் தேதி உங்கள் இலக்குகள் அடைவதற்கு நீங்கள் ரொம்ப முயற்சி எடுக்கணும். நல்ல ஒரு உற்சாகமான வாரம். வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தரும். தொடர்ச்சியான லாபத்தால் அதிக முதலீடு இல்லாமல் வியாபாரம் பெருகும். கூட்டாளிகள் நட்பால் ஆதாயம் உண்டாகும். வார இறுதியில் வாழ்க்கையின் பல முக்கியமான விஷயங்களை குடும்ப உறுப்பினர்களுடன் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் வார்த்தைகள் குடும்பத்தினரை காயப்படுத்தும். உரிமையை விட உறவுகளே முக்கியம் என்பதை உணர்ந்து பேசணும். பெண்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கி வீட்டை அழகுபடுத்துவீங்க. சொத்துக்களை புதுப்பிச்சு பராமரிப்பு பணிகளை ஈடுபடுவீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் குறித்த தீர்க்கமான திட்டமிடுதல் அவசியம். சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றும். 13/8/2024 அன்னைக்கு அதிகாலை 4:15 மணி முதல் சந்திராஷ்டமம் இருக்குது. முக்கிய குடும்ப பிரச்சனைகளை மத்தியஸ்தர்களிடம் பேசும்போது வாயை கொடுத்து மாட்ட வேணாம். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு ஜீவராசிகளுக்கு உணவிடணும். இதுவரை இந்த பதிவில் மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி முழுமையாக பார்த்தோம். 12/8/2024 18/8/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.